இந்த வீடியோல பெபிளோட காஸ்மோஸ் எங்கேஜோட ஸ்மார்ட் வாட்ச் ஓவர் விதம் வந்து பார்க்க போறோம். இதுதான் அந்த இமேஜ். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்கன்னா ஆப்பிள் தான். ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஃபயர்போல்ட் கிளாடியேட்டர் சேவ் லுக்கலைக்ஸ் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ 2 ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா ஸ்மார்ட் இருக்க போகுது, அதுவும் பட்ஜெட்ல. என்னதான் லோ பட்ஜெட்ல ஆப்பிளோட காப்பி மாதிரி லான்ச் பண்ணாலும் ஆப்பிள் தான். ஸ்பெக்ஸுக்கு ஆப்பிளோட ஈக்குவலா வராது. ஸோ என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கு எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ ஆப்பிளோட அந்த வாட்ச் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன ஒரே மாதிரி இருக்குன்னா, இந்த ஷாக் ப்ரூஃப் மெட்டல் கேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு, அண்ட் ஸ்ட்ராப்பு அண்ட் அந்த டிஜிட்டல் கிரவுன். ஸோ இதெல்லாமே சேமா தான் இருக்கு. ஸ்பெக்ஸும் சேமா இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெவர். ஸோ என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பிரைஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். அண்ட் ஆல்ரெடி நீங்க ஃபயர்போல்ட் கிளாடியேட்டர் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் இப்போ பெபிளோட காஸ்மோஸ் எங்கேஜோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் அதெல்லாமே பார்ப்போம். யூஸ்ஃபுல்லான பஸ் வீடியோ கடைசி வாட்ச் பண்ணுங்க. டிசைன் வைஸ் பார்க்கும்போது நம்ம சொல்லவே தேவையில்லை. நான் ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஆப்பிள் வாட்சோட அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். அண்ட் டிசைன்ல நம்ம வேற எதுவும் பேச முடியாது. ஸ்ட்ராப் சிலிகான் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி டிஸ்பிளே சைஸ் வந்து பார்க்கும்போது பெரிய டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1.95 இன்ச் கொண்ட IPS டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேவோட பீக் பிரைட்னஸ் வந்து பார்க்கும்போது 600 nits வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபயர்போல்ட்லையும் சேமா தான் இருந்துச்சு, 600 nits தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பெபிள் ஸ்மார்ட் வாட்ச்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல IP67 ரேட்டிங் கொடுத்ததுனால வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன்ல இருந்து சேவ் பண்ணும். அதுக்குன்னு ஸ்மார்ட் வாட்சை தண்ணிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ணக்கூடாது. பில்ட் இன் மைக் அண்ட் ஸ்பீக்கர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். எனக்கு கொடுத்ததாக இந்த பிரைஸுக்கு கீபேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெண்ட் லாக்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து காலும் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். பட் கான்டாக்டை ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச்ல ஹெல்த் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஹார்ட் ரேட் சென்சார் காமனா இருக்கு. ப்ரெஷர் டெஸ்ட் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி ஸ்போர்ட் ட்ராக்கர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கர் தான் வந்து சொல்லியிருக்காங்க, தவிர எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கும், 100 இருக்கு, 50 இருக்கு, 60 இருக்குன்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. பட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. GPS எனேபிள்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எதுவும் வந்து கொடுக்க கிடையாது. அண்ட் ஃபயர்போல்ட் கிளாடியேட்டர்ல GPS எனேபிள்டான சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். GPS எல்லாமே அது வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிள் வந்து பாக்ஸ்ல வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறதுனால எவ்வளோ எம்ஏஹெச் இருக்குன்னா அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. பட் 4 to 5 days வரைக்கும் தாங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பெபிள்ல AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் அண்ட் ஆப்பிளோட சிரி நீங்க யூஸ் பண்ணி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கலர்ஸ் பார்க்கும்போது ஆரஞ்சு, ப்ளூ, பிளாக் கலர் வேரியேஷன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா ஸ்பெக்ஸ் படி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது, நார்மலா தான் இருக்கு. பட் அந்த அளவுக்கு எதுவும் இம்ப்ரெசிவா கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் நல்லா தான் இருக்கு. மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது. பிக் டிஸ்பிளே அவ்வளவுதான். இந்த பிரைஸுக்கு இந்த ஸ்பெக்ஸுக்கு என்ன பொறுத்தளவுக்கு என்னோட ஒப்பீனியன் படி கொஞ்சம் ஜாஸ்தி தான். 4000 rupees வந்து கொடுத்துருக்காங்க. பட் MRP 7499 போட்டு ஸ்லாஷ் பண்ணிட்டு 3999 கொடுக்குறாங்க, சேல் பண்றாங்க. ஸோ ஆஃபீஸில் நீங்கள் பெபிளில் போய் நீங்கள் பை பண்ணி வாங்கிக்க முடியும். 4000 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா 4000 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு இல்லை. நீங்க கேட்கலாம், யூஸ் பண்ணி பார்க்காம எப்படி ப்ரோ சொல்றீங்கன்னா, எல்லா ஸ்மார்ட் வாட்சும் நம்ம வந்து பார்த்து தான் இருக்கோம். ஸோ ஸ்பெக்ஸ் அடிப்படையில் வச்சே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் பிரைஸ் அடிப்படையிலையும் ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த வாட்ச் இந்த பிரைஸுக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு தப்பா எடுத்துக்க வேணா. பெபிள் ஸ்மார்ட் வாட்ச் 4000 ரூபாய்க்கு இந்த ஸ்பெக்ஸ் இன்னும் கொஞ்சம் நீங்க கொடுத்துருக்கலாம். இன்பில்ட் கேம்ஸ் கொடுத்துருக்கலாம், டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களாமே இருக்கு. ஸோ இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த 4000 ரூபாய்க்கு தாராளமாக வந்து வாங்கலாம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஆப்பிள் மாதிரி தான் இருக்குங்கிறீங்க, அப்போ 4000 ரூபாய்க்கு இது பெஸ்ட் தான் கேட்டீங்கன்னா இல்ல. என்னதான் ஆப்பிள் காப்பியா இருந்தாலும் ஸ்பெக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நம்ம இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ பெபிள் காஸ்மோஸ் எங்கேஜ் வந்து 4000 rupees வந்து என்ன பொறுத்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.